வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் டீட்டெயில் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 10th முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னாக்கா பாலிடெக்னிக் காலேஜஸில் சொல்லிக் கொடுக்குற டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறையா டிப்ளமோ படிப்புகளை பற்றி ஏற்கனவே நான் இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, காலேஜில் படிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் தனியார் வழங்கும் ஸ்காலர்ஷிப்புக்கு என்னென்ன இருக்குது, யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, கடல்சார் பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க இல்லையா, மெரைன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் நான் நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த எபிசோடெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலை பார்க்குறப்ப நீங்கள் முடிஞ்சாக்கா உங்கள் பேரண்ட்ஸு கார்ஜியன் யாரையாவது கூட வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற படிப்பு டிப்ளமோ இன் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பேசிக்காக கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு தான். க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோல், டீசல் இதையெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கிறப்ப கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 10-15 விதமான பை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பெட்ரோலு, டீசல், தார், வேக்ஸ் இப்படியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதையவே கெமிஸ்ட்ரி ஃபார்மேட்டில் படித்து அது மூலமாக அதை இன்னும் எந்தெந்த மாதிரியான பொருட்களை உருவாக்குறதுக்கு, எந்தெந்த மாதிரியான பொருட்களை அதை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு படிப்பு தான் பொதுவாக இந்த பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. டிப்ளமோ இன் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 3 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் +2 படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, +2ல் மேத்தமேட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லேட்ரல் என்ட்ரி மெத்தடில் டைரெக்டாக செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிப்பை நீங்கள் படிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் +2ல் நான் டெக்னிக்கல் குரூப்ஸ்ன்னு சொல்கிற பியூர் சயின்ஸு, ஆர்ட்ஸு, வொக்கேஷன் இந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னாலும் நீங்கள் டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கை ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்கலாம். இந்த படிப்பு 3 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. ஒரு வருஷத்துக்கு 30,000லேருந்து 40,000 உங்களுக்கு டியூஷன் ஃபீ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு படிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வாயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, க்ரூட் ஆயிலிருந்து ஆயில் கேஸை பிரிச்செடுக்கிற ரீஃபைனரிஸு. இப்போ சென்னை பக்கத்தில் மணலியில் கூட மெட்ராஸ் ரீஃபைனரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதுல எல்லாம் வேலை செய்கிறவங்கெல்லாம் யார், இன்ஜினியர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோகெமிக்கல் டிப்ளமோ படித்த இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, பாலிமர்ஸ் இருக்குது, ரப்பர் இருக்குது, நைலான் இருக்குது, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, சிந்தட்டிக் ஃபைபர்ஸு, இதெல்லாமே பெட்ரோகெமிக்கல்லேருந்து உருவாகக்கூடிய அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு நீங்கள் படிக்கிறப்ப டேப்லெட் மேனுஃபேக்சரிங்கும் படிப்பீங்க. அதனால ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். மைனிங் ப்ராசஸ்ஸு, மினரல்ஸு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஈஸியாக வரவேற்று கொடுக்கறது தான் இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு. இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நிறையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
இப்போ நிறையா காலேஜஸில் இந்த படிப்பு சொல்லி கொடுக்கறது இல்லை, எல்லா கம்ப்யூட்டரு ஏஐடிஎஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி மூவ் ஆயிட்டாங்க. அதனால டிமாண்டு நிறையா இருக்கு, சப்ளை கம்மியாக இருக்கு, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க, ஜாப் ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா 10 வேலை இருக்கிற இடத்துல 8 பசங்க தான் வந்து அவைலபிளாக இருக்காங்க. அப்போ இது படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஜாபுங்கிறது கேரண்டின்னு சொல்லலாம். நீங்கள் உள்நாடு மட்டும் இல்லை, துபாய் அபுதாபி மாதிரியான வெளிநாடுகளில், ரஷ்யாவில், யூஎஸ்ஏல எங்கெல்லாம் வந்து இந்த பெட்ரோல் அண்ட் கேஸ் ஃபீல்டு இருக்கோ, எங்கெல்லாம் இந்த பெட்ரோல் அண்ட் கேஸ் வந்து ஒரு ட்ரேடு நடக்குதோ அந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸு அதாகட்டும், இன்சுலேட்டர்ஸு, இந்த டிட்டர்ஜென்ட் சொல்கிறாங்க இல்லையா, சோப் பவுடருங்க, டிட்டர்ஜென்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரோ கெமிக்கலோட ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய அதர் ப்ராடக்ட்ஸு தான் இதெல்லாமே வந்து சொல்லலாம். இப்போ பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸில் ஒன் ஆஃப் த வெல் நோன் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன். எத்திலீனை வச்சு தான் வந்து பிளாஸ்டிக்கு, பாலிமரு, ஃபைபரு இதெல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து பென்சீன். பென்சீன்கிறது தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை கேஸு, வீட்டுக்கெல்லாம் கேஸ் சிலிண்டர் வருது இல்லையா, அந்த கேஸ் சிலிண்டர் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், அப்புறம் இந்த ஆட்டோ கேஸ்ன்னு சொல்லி கேஸு, இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய மூலப்பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பென்சீன் அப்படிங்கிற பொருள். இது எல்லாமே க்ரூட் ஆயிலை நாம் பிரிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸு. இதை வந்து நம்ம வேறு வேறு பேரில் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இதெல்லாம் கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன், பென்சீன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து டேப்லெட்ஸுக்கு தேவையான மெடிக்கல் ரேசின்ஸும் வந்து இதில் நிறையா கிடைக்குது. இந்த மெடிக்கல் ரேசின்ஸை வச்சு தான் அவங்க வந்து நம்ம சாப்பிட்ற கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட அந்த கேப்பு அதை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் பெட்ரோகெமிக்கலோட யூசேஜ் வந்து நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகிற பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, சிரஞ்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இது ட்ரிப்பு இறக்குறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு பவுச் இருக்கு இல்லையா, அந்த பவுச்சு, இந்த மாதிரி மெடிக்கல் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே தயாரிக்கிறது வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் இதெல்லாம் உருவாகுது. ஃபுட் இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் கலர் ஆகட்டும், ஃபுட் ஃப்ளேவருக்கு நிறையா வந்து இந்த சிந்தட்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கலர் பொடி போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் ஊற்றுறாங்க இல்லையா, ஏலக்காய் எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு, நல்லா கேசரியில் ஊற்றுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எசன்ஸ் ஆகட்டும், ஃப்ளேவர் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், எமுல்சிஃபையர், ப்ரிசர்வேட்டர்ஸு, இப்போ பிஸ்கட் தயாரிக்கிற கம்பெனிஸில் அந்த பிஸ்கட்டோட கவரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எமுல்சிஃபையர்னு போட்டிருப்பாங்க, ஈடிபிள் ஐட்டம்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறையா போட்டிருப்பாங்க. இதில் 80% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பெட்ரோகெமிக்கல்லேருந்து வரக்கூடிய ஐட்டம்ஸ் தான். அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஆகட்டும், நெயில் பாலிஷ் ஆகட்டும், இதைய தொழிற்சாலையில் உருவாக்குறப்ப இதனோட மெயின் இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெட்ரோகெமிக்கல் ஐட்டம்ஸ் தான். அப்புறம் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, யூரியா, மோனோபாஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் ஐட்டம்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸு. அப்புறம் கார்பெட் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், கிளாஸ் மேனுஃபேக்சர் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே உபயோகப்படுத்துகிற பொருட்கள், பேசிக் பொருட்கள் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோகெமிக்கல்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம சின்ன வயசில் கலர் கலராக வந்து க்ரையான்ஸை யூஸ் பண்ணி நம்ம படத்துக்கெல்லாம் கலர் அடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜஸில் ஆகட்டும், பிளாக் போர்டு மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க்கர் பெண்ணு வச்சு எழுதுறாங்க இல்லையா, இந்த மார்க்கர் பென்னு, க்ரையானு, பெயிண்ட்டு, இது எல்லாமே வந்து தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோகெமிக்கல் ஐட்டம்ஸ் தான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை படிச்சீங்கன்னா இத்தனை இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு படிப்பையும் அந்த படிப்பை யார் சொல்லி தர்றாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு பழக்கம். அந்த வகையில் இப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் இருக்கிற காவல் கிணறு வடக்கன்குளம் பகுதியில் இருக்கிற தி இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் பெட்ரோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன். நம்ம கூட அரவிந்த் சார் இருக்கார். இவர்கிட்ட இருந்து டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
என்னோட நேம் வந்து அரவிந்த். நான் வந்து இங்கே பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் வந்து இதுக்கு முன்னாடி என் ஸ்கீமில் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயரில் மட்டும்தான் சப்ஜெக்ட் சம்மந்தமான, அதாவது மேஜர் சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து செகண்ட் செமஸ்டர்லேயே வந்துட்டு மேஜர் சப்ஜெக்ட்டு, பெட்ரோலியம் சம்மந்தமான சப்ஜெக்ட்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேசிக்ஸ் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்னால நம்ம பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது மட்டும் படிக்க மாட்டோம், கெமிக்கல் சம்மந்தப்பட்டதும் வரும். பெட்ரோலியம் எப்படிலாம் தயாரிக்கிறாங்க அதை பற்றியும் படிப்போம். பெட்ரோலியம் எப்படி உருவாகுது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, அதை பற்றியும் படிக்க வேண்டியது இருக்கும். சேம் டைம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றியும் படிப்பாங்க. அதனால் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ஜாப்புக்கும் போய்க்கலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டும் வந்து நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். என்னோட நேம் வந்து ஸ்ரீ கணேஷ் பாபு. இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் நம்ம ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். ஃபஸ்ட் இயருங்கும்போது நம்ம ஜென்ரல் டிபார்ட்மெண்ட். பொதுவாகவே ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு வருவான் அல்லது 12th முடிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லெவல்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் லெவலுக்கு ஃபஸ்ட் அவங்க வரும்போது என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணி விடுக்கணும். அதாவது நம்ம காலேஜுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருக்குமோ நம்ம சுச்சுவேஷன், அந்த மாதிரி அது அவங்களோட அந்த ஒரு ஃபியர்னஸை வந்து நம்ம முதல்ல வந்து அதை கிளியர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அவன் உள்ள வந்த உடனே நம்ம சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இருந்து வரான். அதனால வந்து மேக்சிமம் ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி நம்ம சப்ஜெக்ட்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. தமிழ், அப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சப்ஜெக்ட்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டா வந்து நம்ம இன்ஜினியரிங்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் சைடு போகும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே நம்ம காலேஜில் சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இப்படி 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட் தான். இதில் பெட்ரோலியம்னா என்னென்னா, அதில் வந்துட்டு பெட்ரோலியம் வந்து எந்த இடத்துலலாம் தயாரிக்காங்க, எந்த இடத்துலலாம் வந்துட்டு இருக்குது, அதோட பிளேசஸ் எங்கெல்லாம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பெட்ரோலியம் எப்படிலாம் ரிஃபைனிங் பண்ணுறாங்க, பெட்ரோலியம் எப்படிலாம் உருவாகுது, அதை பற்றி குரூடாயில் எங்கெல்லாம் உருவாகிறதுன்னு படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு. அதுக்கடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு இப்போ அல்கீன், ஆல்கஹால் அந்த மாதிரி இப்போ ஒரு காம்பனன்ட் இருக்குது. இப்போ குரூடாயில்னால் அதில் என்னென்ன காம்பனன்ட் இருக்குது அதை பற்றி படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட்னா, இன்னொரு பக்கம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இப்போ நம்ம டேப்லெட் தயாரிக்கிறது, பெயிண்ட்டு, சிமெண்ட்டு, இந்த மாதிரி அதர் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டும் வந்துட்டு இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கு. இப்போ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் கால்குலேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த கெமிக்கல் ப்ராசஸ் கால்குலேஷன் சப்ஜெக்டை வந்து நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா அதில் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டை நம்ம கையில் கொடுத்தாலும் அதில் இருக்க மாலிகுலர் வெயிட்டை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போய் கஷ்டப்பட்டு எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. சப்ஜெக்ட் நேமே கெமிக்கல் ப்ராசஸ் கால்குலேஷன். இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு கெமிக்கல் நம்ம கையில் கொடுக்காங்க, சல்பூரிக் ஆசிட்டு, நைட்ரிக் ஆசிட்டு, பாஸ்போரிக் ஆசிட்னு எந்த ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டை நம்ம கையில் கொடுத்தாலும் அதோட மாலிகுலர் வெயிட் என்னன்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து இப்போ ஒரு 2 பொருளை மிக்சிங் பண்ணுறாங்கன்னா அதை எவாப்ரேட் பண்ணுறது எப்படி, தனியாக பிரித்து எடுக்கிறது எப்படி, ஒரு டிஸ்டிலேஷன் அப்படின்னா 2 பொருள் மிக்ஸ் ஆகிட்டுன்னா அதை பிரித்தெடுக்கிறது எப்படி, அதுக்கடுத்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கடுத்து டேப்லெட் மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் இப்போ மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மெக்கானிக்கல் ஆப்ரேஷன்னா நம்ம டேப்லெட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்ணுறதை பற்றி இருக்குது. அதுக்கடுத்து ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்னால் இந்த ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜாக இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் இப்போ 100 கிலோ தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படுதுன்னா கரெக்டாக அந்த 100 கிலோ அளவுக்கு மட்டும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா 100 கிலோ வந்த உடனே அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி நின்றோம். அதுக்கு மேலே ஓவராக வந்து எந்த ப்ரொடக்ஷனும் போகாது. இது சம்மந்தப்பட்ட படிக்கிறது தான் ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னு. மேஜரான அதில் வந்து 2 பார்ட், ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ் லூப் சிஸ்டம்னு. அந்த இசிஐ டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷனும்
கெமிக்கல் இன்ஜினியரிங், அதாவது பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் மிக்ஸ் ஆகி ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது தான் ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்னு. அதுக்கடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து என்னென்னா எவாப்ரேஷன், சிங்கிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர், மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர்னு இருக்குது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்ட்டு மெக்கானிக்கல் பசங்க படிக்கிற அதே மெத்தடும் இங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்ற கம்பைன் ஆகி அது அந்த மாதிரி சப்ஜெக்டும் வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் டெக்னாலஜின்ற அந்த பேப்பர் வந்து எலெக்டிவ் பேப்பரு. நம்ம எலெக்டிவ் பேப்பர் எதுக்கு ஃபெர்டிலைசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோமா, ஒரு வேளை வந்து ஃபெர்டிலைசர் தயாரிக்கிற கம்பெனிக்கும் நம்ம போய் வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கலான்ற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வந்து எலெக்டிவ் பேப்பராக வந்து ஃபெர்டிலைசர் டெக்னாலஜியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதில் வந்து பிசிக்கல் கேரக்டர் என்ன, கெமிக்கல் கேரக்டர் என்ன, இந்தியாவில் என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, வேறு அதர் கண்ட்ரீஸில் வந்து என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி படிக்கிறதுக்கும் ஃபெர்டிலைசர் டெக்னாலஜின்ற சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கடுத்து ரிஃபைனரி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ரிஃபைனரி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால் அதே தான் டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன், சப்ளிமேஷன் அது மாதிரி சப்ஜெக்டும், அதாவது பொருளை வந்து பிரித்தெடுக்கும் முறை அதை பற்றி இருக்குது. அதுக்கடுத்து பேசிக்ஸ் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வந்து என்னென்னா நம்ம வந்து நேம் பெயரிடல் தான், ஐயூபிஏசி நேம் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜோட பேர் வந்து எல்லா நாட்டிலையும் ஒரே பேரிடகு தான் வந்துட்டு இந்த ஐயூபிஏசி நேம் ரூல்ஸ்ன்னு இருக்குது. நம்ம வந்து சும்மா ஒரு அல்கேனு, அல்கீனு, ஆல்கஹால், ஆல்டிஹைடு, ஆசிட்டு, பென்சினு, ஃபீனால்னு இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு டாபிக் மட்டும் படித்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கல் நேமை நம்ம கையில் கொடுத்தாலும் அதோட பேர் வந்து நம்மளே சொல்லிடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் நேமை நம்ம கையில் கொடுத்து அதில் இருக்க ஒரு பேரிடல் நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அல்கேன், அல்கேன் இருக்குது. இது அல்கேன்னா ஒரே ஒரு பாண்டு மட்டும், இப்போ CH3 ஒரு கோடு போட்டு CH3ன்னு போட்டு நடுவில் ஒரே ஒரு பாண்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து அல்கேன். இதுதான் 2 பாண்டு வந்துச்சுன்னா அது வந்து அல்கீன் காம்பனண்ட். இதே 3 கோடு வந்துச்சுன்னா அது வந்து அல்கைனு. இதே இந்த அல்கைன் காம்பனண்டோட ஒரு OH சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஆல்கஹாலாக மாறிடும். அதே மாதிரி பென்சின் ரிங்னு இருக்குது, C6H6ன்னு. அதில் அந்த H6ல் ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு OH சேர்த்தனோம்னா அது ஃபீனாலாக மாறிடும். அதுக்கடுத்து இது மாதிரி அந்த நேம் பெயரிடல், இந்த மாதிரி கெமிக்கல் நேம்லாம் எப்படிலாம் பெயர் சுட்டுறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்துட்டு இந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து கடைசி செமஸ்டர் உங்களுக்கு என்வரான்மெண்டல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பேப்பர் இருக்குது. இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னென்னா இந்த பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இதெல்லாம் எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணுறது, எப்படி பியூரிஃபைடு பண்ணுறதுன்றதை பற்றி இருக்கும். நிறையா மாசு ஏற்படுறது அதை பற்றிலாம் இருக்கிறதுனால அதை எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணுறது. நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நாய்ஸ் பொல்யூஷனை வந்து எப்படி அளவிடலாம், எந்த அளவுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது அதை பற்றி அளவிடுறது. இப்போ ஒரு வாட்டர் இருக்குன்னா அதில் எந்த அளவு பொல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா வாட்டரை வந்து எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணலாம், நம்மக்கிட்ட நேச்சுரலாக இருக்கிற பொருளை வச்சு எப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணலாம் அதை பற்றியும் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு தோலை எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி அதில் இருக்க பொடியிலேருந்து அப்படியே நம்ம வந்து அதுலேருந்து பியூரிஃபிகேஷன் பண்ணோம்னா நேச்சுரலாக பியூரிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து ரைஸ் ஹஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த நெல் உமின்னு சொல்லுவோம்ல, நெல்லுக்கு பயன்படுத்துகிற உமியை நம்ம வந்து 2 விதமாக பயன்படுத்தலாம். டேரெக்டாக வந்து நெல் உமியை அப்படியே வேஸ்ட் வாட்டரை எடுத்து பியூரிஃபை பண்ணலாம். அதுக்கடுத்து அதை நம்ம நல்லா எரித்தோம்னா அதுலேருந்து கார்பன் கிடைக்கும். அதில் இருந்து எடுத்த வாட்டரையும் பியூரிஃபை பண்ணலாம். அதில் வந்துட்டு டேரெக்டாக இருக்க ரைஸ் கஸ்கை எடுத்து பியூரிஃபை பண்ணும்போது எந்த மாதிரி நமக்கு வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குது அதை பற்றி படிக்கிறது, அதை பற்றி கால்குலேஷன் பண்ணி ஒரு டேபிளாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த கரியாக நம்ம கார்பனாக இருக்கிற ரைஸ் கஸ்கை எரிச்சதுக்கப்புறம் சார்கோலாக இருக்கிறதுலேருந்து எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணுறதுன்னு தனியாக எடுத்து அதை ஒரு ப்ராஜெக்ட், அந்த மாதிரி ப்ராஜெக்டும் நம்மளே பண்ணிக்கலாம். காலேஜ்லேயே நம்மளே வந்து வேறு எங்கேயும் இது பண்ணாமல் நம்மளே காலேஜுக்குள்ளேயே நமக்கு தேவையான ப்ராஜெக்டை நம்மளே ஸ்டடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டினா இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும், ஒரு இடத்துல நம்ம ஒரு கம்பெனிக்கு, ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு சூப்பர்வைசராக போகிறோம்னா என்னென்ன ஸ்பெசிலிட்டி தேவை, ஒரு சூப்பர்வைசரோட கடமை என்ன, அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவை அதை பற்றி சப்ஜெக்டு இருக்குது.
அதுக்கடுத்து இப்போ ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் திடீர்னு தீ பிடிக்க போகுதுன்னா அங்கே அலாரம் அடிக்கிறதுக்கு என்னென்ன அலாரம் அடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பற்றி இருக்கிறதும் சப்ஜெக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பைப்பில் வந்துட்டு பெட்ரோல் மூவ் ஆகிட்டே இருக்குது. பெட்ரோலியம் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தீ பிடிச்சிட்டா அப்படியே ஃபுல்லாக தீ பிடிச்சி எரிஞ்சிரும். அதனால அந்த தீ பரவாமல் இருக்கிறதுக்கும் அரஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம தீயை வந்து ஒரு பைப்லேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அந்த பெட்ரோல் பயணிக்கிற இடம் ஃபுல்லாக பரவாமல் தடுக்கிறதுக்கும் உண்டான அது சம்மந்தப்பட்ட படிக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட அந்த சப்ஜெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட பேர் ஆர் ஜெஃபர்சன் பைசோன். நான் இந்தியன் பாலிடெக்னிக் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் அந்த பெட்ரோகெமிக்கல் கோர்ஸ் எடுத்ததுக்கான காரணம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் அதிகமாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஃபீல்டு, டேப்லெட் ஃபீல்டு இதில் நல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது இந்த கோர்ஸ் படித்தது மூலியமாக வெளிநாட்டில் அரபு கண்ட்ரி, இது அமெரிக்கா, ஈரான் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகலாம். இந்த லேப் வந்து மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் வந்து லேபு. இந்த மிஷின் வந்து சீவ் அனாலிசிஸ். சீவ் அனாலிசிஸ் என்னென்னா, நிறையா பொருள் வந்து வேறு வேறு திக்னஸோடு இருக்கும். ஒரு சில மெட்டீரியல் வந்து 10 mm இருக்கும், 8 mm இருக்கும், 3 mm இருக்கும். அதில் நம்ம பொருளை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகுது. அதில் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கீழே வந்து சீவ் அனாலிசிஸ்ன்னு இருக்கும், சல்லடை மாதிரி இருக்கும். அதில் அந்த பொருளை எடுத்து கொட்டின உடனே இந்த இது வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆனவுடனே திக்னஸ்ஸு கம்மியாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். அதிகமாக இருக்கு, இப்போ 10 mm இருக்கிறதெல்லாம் மேலே இருக்குன்னா 5 mm, 3 mm, 2 mm இருக்கிறத வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்து பால் மில். ஏதாவது பொருள் வந்து ரொம்ப உடையாமல் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே போட்டு நம்ம மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா இதுக்குள்ளே வந்து ஒரு 6 பால் மில் இருக்கும். அது நல்லா ரொட்டேட் ஆகி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நல்லா உடச்சி நமக்கு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சைக்ளோன் செப்பரேட்டர். இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருளோட வந்து தூசியாகவும் சாலிடாகவும் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்குன்னா ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இதில் நம்ம வந்து ரெண்டையும் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஏர் வந்து இது வழியாக பாஸ் ஆகும்போது நல்ல வெயிட்டான பொருளெல்லாம் வந்துட்டு கீழே வந்து தங்கிரும். வெயிட் இல்லாத பொருள், தூசி இல்லாதெல்லாம் அப்படியே இந்த மேலே அந்த சைக்ளோன் மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே வெளியே போயிடும். அதனால தான் இதோட பேர் வந்து சைக்ளோன் செப்பரேட்டர்னு இருக்குது. அதுக்கடுத்து இந்த லேப் வந்து மிக்சிங் டேங்கு. மிக்சிங் டேங்க்னா இன்னக்குள்ளே இருக்கல, இதுக்கு பேர் வந்து அகிடேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து மாட்டி வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பொருளை 2 பொருளை எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம்னா 2 சமமான அளவு மிக்ஸ் ஆகிருக்கா என்னன்றதுக்காண்டி தான் இந்த மிஷின். சமமான அளவு மிக்ஸ் ஆகிரும். இப்போ ஒரு டேப்லெட் தயாரிக்கிறோம்னா இப்போ மெக்னீசியம், கால்சியம் தேவைன்னா 2 சமமான அளவு மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லா பக்கமும் வந்துட்டு அதோட நியூட்ரியன்ட் வந்து அதோட சைஸ் எல்லா பக்கமும் சமமான அளவு மிக்சிங் ஆகிறது தான் இந்த மிக்சிங் டேங்க் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இது வந்து ஃபில்டர் ஃப்ரேம். ஃபில்டர் ஃப்ரேம் வந்து என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா சில சாலிடு பார்ட்டிக்கிளும் இருக்கும், லிக்விடு பார்ட்டிக்கிளும் இருக்கும். நம்ம சாலிடும் லிக்விடும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம தனியாக இது வழியாக அனுப்பும்போது இது பக்கத்தில் துணி இருக்கும் நடுவில் இதுக்குள்ளே. அதில் வந்து என்னென்னா அந்த சாலிடு பார்ட்டிகள்லாம் இதில் போய் தங்கிக்கிறோம், லிக்விடெலாம் வந்துட்டு வெளியே போயிடும். அதனால் அந்த சாலிடு பார்ட்டிகளை வந்து நம்ம வந்து கேக்குன்னு சொல்லுவோம். அது மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு தான் இந்த எக்யூப்மெண்ட். இது வந்து அதே மாதிரி லீஃப் ஃபில்டர் அப்பரண்டஸ். இதில் வந்து ஏதாவது இந்த இலைகள் சம்மந்தப்பட்டதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி பயன்படுத்துறது வந்து இந்த லீஃப் ஃபில்டர் அப்பரண்டஸ். இப்போ வேப்பிலை இருக்குன்னா வேப்பிலையில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸு அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காண்டி இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த ப்ராக்டிக்கல் அதே அங்கே பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மிக்சிங் டேங்கில் உள்ள ப்ரொசீஜர் தான். இங்கே நடுவில் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்னங்கன்னா நல்லா ரொட்டேட் ஆகி அகிடேட்டர் ஆகும். ஏதாவது இந்த இருக்கிறது வந்து ஃபில்டர் மாதிரி தேவையில்லாத எல்லாத்தையுமே ஃபில்டர் மாதிரி ஃபில்டர் பண்ணி அதுக்கடுத்து வெளியேற்றி அனுப்பிவிடும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னென்னா ஹரிசாண்டல் ராடு. ஹரிசாண்டல் ராடுனா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எப்படி வந்து எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணுது. நம்ம இப்போ ஹீட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கோன்னா எந்த அளவு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எவ்வளோ தூரம் வந்து எனர்ஜி வந்து லாஸ் பண்ணுது. இப்போ
இப்போ 50 மீட்டருக்கு ஒருக்க கொடுக்கும்போது எந்த அளவுக்கு லாஸ் பண்ணுது, 100 மீட்டரில் எந்த அளவு லாஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த கிளாஸ் ராடு மெட்டல்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட் இயரில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து போக போக செகண்ட் இயர்லனா ஈஸியாக தான் இருக்குது. செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் கெமிக்கல் ஃபீல்டில் இல்லைனா கெமிக்கல் இந்த கெமிஸ்ட்ரி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். என்னோடய ஃப்யூச்சர் பிளான் வந்து நீ நல்ல ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கும். ஆயில் அண்ட் கேஸில் சூப்பர்வைசர் இல்லைனா கமாண்டோவாக ஏதாவது போகலான்னு